சோ டிஸ்னிலாண்டுக்கு உள்ள வந்துட்டோம். உள்ள என்னென்னலாம் இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். பட் இது கண்டிப்பா போர் அடிக்காதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் போற மாதிரி ரைட்ஸ் நிறைய இருக்கும். முதல்ல இதுக்கு வந்துட்டேன் நானு. மறக்கிறதுக்குன்னு ஒரு போட்டி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வின்னர் வந்து நானா தான் இருப்பேன். பரேடு தான் ஃபர்ஸ்ட். உண்மையாவே ஸ்பேஸ்ல போன மாதிரி இருந்தது. நான் வந்து பிரீமியர் அக்சஸ் வாங்கிட்டேன். இதை நான் சக்திகிட்ட சொல்ல மாட்டேன், வீடியோ பார்த்து தான் சக்திக்கே தெரியும். ஸோ இது எல்லாமே நம்ம ஊர் பசங்க. மார்வல் ஸ்டுடியோ போறோம். இது வந்து கேப்டன் அமெரிக்கா ஃபேன் தான். நான் வந்து ஸ்பைடர்மேன் ஃபேன். பழைய ஸ்பைடர்மேன்ல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஆக்சுவலா குரூட் ஃபேனும் கூட. எனக்கு ரொம்ப பிடிக்கும். காட்டு முக்கையா இருந்தது. இதை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப பீஸ்ஃபுல்லா காமிங்கா இருக்கு. சோ டிஸ்னிலாண்ட் வந்துட்டேன். நான் உள்ள போறப்ப இந்த கிம்பல வந்து புடிச்சுக்கிட்டே அப்படி போனேன். இது நாட் அலவுட், செல்ஃபி ஸ்டிக் நாட் அலவுட்னு சொல்லிட்டாங்க. அது நான் எங்கேயும் பார்த்த மாதிரி இல்ல. இதை ஏன்டா விட மாட்டேன். பெரிய க்ரௌடா இருக்கு, ரொம்ப நிறைய இருக்கு. சோ அதுக்குள்ள போய் தான் நம்மளோட டிக்கெட்டை ஷோ பண்ணணும் நம்ம. சோ டிக்கெட் வந்து நம்ம டிரைவர் கிட்டே வாங்கிட்டோம். ஏன்னா அவர்கிட்ட தான் வந்துட்டு ஒரு ஹோல் பேக்கேஜாவே நான் புக் பண்ணிருந்தேன். போறதுக்கு வர்றதுக்கு பிளஸ் டிஸ்னிலாண்ட் டிக்கெட்ஸ். இன்னைக்கு நம்ம 2 பார்க்குக்கும் போறோம். ஒன்னு வந்துட்டு டிஸ்னிலாண்ட், இன்னொன்னு வந்துட்டு மார்வல் ஸ்டுடியோஸ். சோ இந்த ரெண்டுமே நம்ம இந்த தடவை போறோம். ஏன் வந்து ஒரு பேக்கேஜா புக் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு நைட் ஃபயர் ஒர்க்ஸ் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஃபயர் ஒர்க்ஸ் வந்துட்டு நைட் 10:30 தான் ஆரம்பிக்குது. பட் முடியறது வந்துட்டு 11 o'clock ஆயிரும். சோ அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து 1 hour என்னோட ஹாஸ்டலுக்கு தனியா போறதுக்கு பதிலா பேசாம கேப்லயே வந்து இந்த மாதிரி பேக்கேஜா போறது எனக்கு கொஞ்சம் சேவிங்ஸாவும் இருந்தது, பிளஸ் கொஞ்சம் சேஃபாவும் தோணுச்சு. லைன் கூடிக்கிட்டே இருக்கு, போய் லைன்ல நின்றுவோம். சோ டிஸ்னிலாண்டுக்கு உள்ள வந்துட்டோம். இங்க ஆக்சுவலா மியூசிக் ஃபெஸ்டிவல் நடக்குது போல. எந்த அளவுக்கு அதை நம்ம பார்க்க முடியும்னு தெரியல இன்னைக்கு. சோ உள்ள என்னென்னலாம் இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். நிறைய விஷயம் இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம இன்னைக்கு 2 பார்க் கவர் பண்ண போறோம். சோ பாக்குறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. நான் இந்த ஒரு எபிசோட்ல முடிக்க முடியுமான்னு தெரியல. பட் இது கண்டிப்பா போர் அடிக்காதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். சோ நார்மலா டிஸ்னிலாண்ட் அப்படின்னா வந்து இங்க என்ன இருக்கும் அப்படின்னா, இது ஒரு குட்டி வில்லேஜ் மாதிரி ஒரு செட்டப் பண்ணிருப்பாங்க. இந்த வில்லேஜ் ஃபுல்லாவே நிறைய ஷாப்ஸ் தான் இருக்கும். லைக் புக் ஸ்டோர் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கேண்டி ஷாப் இருக்கலாம், ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு டாய் ஷாப் இருக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு டிஸ்னி தீம்லயே பண்ணிருப்பாங்க. அதுதான் வந்து ரொம்பவே ஹைலைட். ஒரு பில்டிங்கும் ஒரு மாதிரி இருக்கும். இப்ப இங்க பாருங்களேன், இது வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட். பட் பாக்க எப்படி இருக்கு, பயங்கர ராயலா இருக்கா? சோ இது மாதிரி தான் ஒன்னொண்ணுமே இருக்கும். சோ அந்த மெயினான டிஸ்னிலாண்டோட அந்த ஐகானிக் பில்டிங் கிட்ட வந்துட்டோம். சோ இங்கதான் வந்துட்டு நைட் ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும். செம்மையா இருக்கும். ஆனா வந்து இங்க ஒரு பெரிய படையே கூடும் அதை பாக்குறதுக்கு. சோ இங்கே பிரின்சஸ் ட்ரெஸ் எல்லாம் விக்கிறாங்க. ஒன்னு 70 euros 80 eurosன்னு இருக்கு. சோ இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் போற மாதிரி ரைட்ஸ் நிறைய இருக்கும். ஒன்னொன்னுக்குமே பெரிய கியூ இருக்கும். இங்க பிரீமியர் அக்சஸ் இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு 3 ரைடுக்கு வந்துட்டு ஃபாஸ்ட் ட்ராக்ல நம்ம போய்க்கலாம். பட் நம்ம இன்னைக்கு அதெல்லாம் பண்ண போறது இல்ல, அதெல்லாம் வாங்க போறது இல்ல. ஏன்னா இங்க இருக்கிற நிறைய ரைட்ஸ் நாங்க லாஸ்ட் டைமே போயிட்டோம். எனக்கு இந்த தடவை மெயின் கான்சென்ட்ரேஷன் எது அப்படின்னா அந்த பரேடு. பரேடு வந்துட்டு சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நைட்டு பார்க்க போற ஃபயர் ஒர்க்ஸ். அதை விட முக்கியமான ஒண்ணு, வால்ட் டிஸ்னிக்கு இந்த தடவை தான் என்ட்ரி டிக்கெட் வாங்கியிருக்கோம். உள்ள போனா நம்ம அவெஞ்சர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பார்க்கலாம். சோ இப்போ வந்து நம்ம பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் அதுக்குள்ள வந்திருக்கோம். இங்க ஏதோ ஒரு ரைடு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு போன தடவை என்ன பண்ணோனே மறந்துருச்சு. இந்த பீட்டர் பேன் மட்டும் தான் ஞாபகம் இருந்தது. ஒரு ரயில் ரூட் மாதிரி இருக்கும். நம்ம அதுல உட்காந்துருப்போம். நம்ம அப்படியே உள்ள கூட்டு போவாங்க. சுத்தி வந்து இந்த தீம் பேஸ்ல பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகமே இல்ல. உள்ள போய் பார்க்கலாம். சோ இந்த போர்ட்ல பாத்தீங்கன்னா யூ மைட் கெட் வெட்னு போட்டிருக்காங்க. ஏதோ தண்ணி சம்பந்தமான ரைடா என்னன்னு தெரியல. முதல்ல இதுக்கு வந்துட்டேன் நானு. சாப்பிடலான்னு அந்த டோட் ரெஸ்டாரண்ட் கிட்ட போய் பார்த்தேன். ஃபிளாஷ்பேக். சோ இப்போ நம்ம ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சுத்தலாம்னு பாக்குறேன். ஏன்னா வந்துட்டு கரெக்டா 11:30க்கு நம்ம ஒரு பெரிய அந்த டிஸ்னிலாண்டோட இது பார்த்தோம்ல, அந்த என்ட்ரன்ஸ், அந்த காஸ்டல் ஒண்ணு பார்த்தோம்ல, அதுக்குள்ளதான் நம்ம வந்தோம். இப்போ அதுக்கு வெளியே தான் வந்துட்டு பரேட் நடக்கும். அதுவும் 11:30க்கு நடக்கும். நமக்கு இன்னும் ஒரு 1 hour டைம் இருக்கு. சோ ஏதாவது சாப்பிடலான்னு பாக்குறேன். ஏன்னா மார்னிங் எதுவுமே பெருசா சாப்பிடல.
இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? சோ இது வந்துட்டு டோட் ஹால். டோட்னா வந்துட்டு அந்த தாக்கல. சோ அதோட தீம்ல ஏதோ பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதுவும் படம் இருக்கான்னு தெரியல. ஆமா, சோ அந்த பிரின்சஸ் வந்துட்டு ஒரு தவளைக்கு வந்து முத்தம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த தவளை வந்து ஒரு பிரின்ஸா மாறும்ல, அந்த தீம் நினைக்கிறேன். சோ இங்க ஏதாவது போலாமான்னு பாக்குறேன். எதுவுமே வந்துட்டு சரியில்லை. எல்லாமே ஃப்ரைஸா இருக்கு. பிரெஞ்ச் ஃப்ரைஸ், சிக்கன் ஃப்ரைஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு அது சாப்பிடணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்ல. வேற ஏதாவது தான் இருக்கான்னு பாக்கணும். சோ இந்த தீம்காக அவங்க அந்த லைட்ஸ்க்கு மேல இருக்கிற வெப்ப கூட எடுக்கல. இல்ல அது கூட மேன்மேடா கூட இருக்கலாம். இந்த போட்லயே நான் தான் லாஸ்ட். சோ ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலா சொல்ல போனா சூப்பரா இருந்தது. எனக்கு வந்து நான் அந்த படத்தையும் பார்த்தது இல்ல. எனக்கு எந்த கேரக்டர்ஸும் தெரியாது எக்ஸப்ட் அவரு, ஐயோ அவர் பேர் என்னது அந்த படத்துல, ஜாக் ஸ்பேரோ மட்டும் தான் எனக்கு தெரியும். வேற எதுவுமே தெரியாது, யாரையுமே தெரியாது. பட் வந்து அஸ் அ ரைடாவே நல்லா இருந்தது. ஸ்லோவா போட்ல போயிட்டு இருந்தது. அப்புறம் 2 ஃபால் மாதிரி இருந்துச்சு. அப்படியே லைக் இப்படி போகும்ல, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. சோ பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியனுக்கு நான் ஒரு 5 கொடுப்பேன். அந்த மூவி நீங்க பாத்துருந்தீங்கன்னா மேபி ஒரு 7 வச்சுக்கலாம். எனக்கு வந்துட்டு ஜாக் ஸ்பேரோ தவிர யாருமே தெரியாது, அதனால ஒரு 5ன்னு வச்சுக்கோங்களேன். 5 கொடுக்கலாம். சோ இங்க அந்த தீம் ரிலேட்டடாவே ஒரு பிளே கிரவுண்ட் வேற வச்சிருக்காங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் அழகா விளையாடிட்டு இருக்காங்க. சோ இன்னும் பரேடுக்கு வந்து எக்ஸாக்டா 30 மினிட்ஸ் இருக்கு. நம்ம இன்னொரு ரைடுக்கு போறோம் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா அந்த லைன்ல மாட்டிப்போம். நான் வந்து இப்போ சாப்பிடலாம்னு பாக்குறேன். ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறமா நேரா பரேடுக்கு போலாம். சோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த பீட்டர் பேனோட ஒரு ரைடு. இதுவும் நல்லா தான் இருக்கும். இது நாங்க லாஸ்ட் டைமே போயிட்டோம். இதுக்கும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஒரு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். சக்தி எல்லாம் கடுப்பாயிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க வராததுக்கு மெயின் ரீசனே வந்து இந்த மாதிரி லைன்ல நிக்க வேண்டிய விஷயம் மட்டும்தான். இது வந்து இந்த தடவை நான் போல. பட் நீங்க அதை பாக்கணும்னா லாஸ்ட் டைம் போனப்ப எடுத்த வீடியோ வந்து இந்த வீடியோட எண்ட் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். அப்ப போய் பாருங்க. இப்ப 11 o'clockனால ஒரு பெல் அடிச்சது. ஆக்சுவலா இங்க எதுவுமே ஹெல்தி ஆப்ஷனே இல்ல. சரி ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஓகே தான், 7 euros. இங்க என்ன வாங்கினாலுமே காஸ்ட்லி தான். எல்லாமே காஸ்ட்லியா இருக்கும். ஆக்சுவலா வந்து மறக்கிறதுக்குன்னு ஒரு போட்டி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வின்னர் வந்து நானா தான் இருப்பேன். ஏன்னா எல்லாமே மறந்து போகுது. முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இன்னைக்கு நான் என்னோட ஜாக்கெட் எடுத்து வர மறந்துட்டேன். இன்னைக்கு நைட்டு 10:30க்கு தான் வந்து அந்த ஃபயர் ஒர்க் சொன்னேன் தெரியுமா, நேரம் பயங்கரமா குளிரும், கண்டிப்பா குளிரும். இப்பயே குளிர் தெரியுது. அதுக்காக தான் நான் ஊர்ந்து ஜாக்கெட் எடுத்துட்டு வந்தேன். ஆனா வச்சுட்டு வந்துட்டேன் ரூம்லயே. இப்ப இங்க ஜாக்கெட் வாங்குறது நினைச்சாலே கொஞ்சம் மனவேதனையா இருக்கு. ஏன்னா அது எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கும் தெரியுமா. அந்த நீங்க பிரின்சஸ் ட்ரெஸ் பாத்தீங்களே, அது வந்துட்டு நம்ம வேற கடையில எல்லாம் வாங்கணும்னா ஒரு 30-40 பவுண்ட் வரும், 3000-4000 வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 70 euros போட்டிருக்காங்க. அதே மாதிரிதான் ஒரு ஜம்பர் வாங்கணும்னாலும் அப்படிதான் இருக்கும். நான் சக்தி கிட்ட போன் பண்ணி சொன்னேன், எனக்கு எப்படியும் ஜம்பர் வேணும். நான் ஜம்பர்னா வந்து இந்த ஸ்வெட் ஷர்ட் மாதிரி இருக்கும்ல, அந்த கூடி வச்சு, சோ அது மாதிரி எனக்கு ஒண்ணு வேணும். நான் வாங்கினது வந்து 5 years ஆயிடுச்சு. சோ நல்லதா வாங்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருந்தது. சோ அதை நம்ம லாங் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எதுவா இருந்தாலும் பரேட் தான் ஃபர்ஸ்ட். அதுக்குள்ள பரேட் பாக்குறதுக்கு பெரிய கிரௌட் ஃபார்ம் ஆயிடுச்சு. பரேட் பாக்குறதுக்கு ஒரு இடத்துல வந்து நான் உட்கார்ந்துட்டேன். லேசர் பிளாஸ்ட்னு ஒண்ணு இருக்கா, அதுக்கு பாருங்க வெயிட்டிங் டைம் 40 மினிட்ஸ் போட்டிருக்காங்க. ஆனா டிஸ்னி மூவி எதுவும் பார்க்காம எனக்கே நான் வந்து இப்படி வாயை பிளந்துட்டு பாக்குறேன். இதோட ஃபேன் தான் இருந்தா அவங்க எல்லாம் எப்படி இருக்கும், எப்படி ஒரு ஃபீலிங்கா இருக்கும். லேசர் பிளாஸ்டுக்கு என்னோட ரேட்டிங் வந்துட்டு ஒரு 4 தான் ஒரு 3 தான் கொடுப்பேன் நானு. ஏன்னா அது கொஞ்சம் போரிங்கா இருந்தது. சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்லோ பேஸ்ல இருந்தது. ஒரு ரைடுக்குமே வெளியே வந்துட்டு எவ்வளவு வெயிட்டிங் மினிட்ஸ் போட்டுருவாங்க. உங்களோட டெசிஷன் தான். நீங்க உள்ள போகணும்னா போலாம், இல்லைன்னா போகாம நீங்க வேற ஸ்கிப் பண்ணிட்டு வேற கூட பாக்கலாம். சோ இந்த கார் ரைடு போறதுக்கு வந்துட்டு வெயிட்டிங் டைம் 45 நிமிஷமா. நம்ம இங்கே பாத்துட்டு போயிடலாம். தனியா கார் ரைடு போற அளவுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. இந்த ஊர் தலைவாசல் எங்கன்னு தெரியல, சுத்தி இதே தெருல ஓடிட்டு இருக்க. இப்ப என்ன போகுதுன்னு எனக்கே தெரியல. எனக்கு குளிர வேற செய்யுது. ஜாக்கெட் வாங்கணும். நான் அப்படியே எல்லாத்தையும் பேக்கன்னு பாத்துட்டு தான் இருக்கேன், தவிர எதுக்குள்ளேயும் போக மாட்டேன். பாக்கவே அழகா இருக்கு. சோ இந்த டியூப் வழியா ஒண்ணு போகுது ஒரு ரைடு. எனக்கு போகணும் ஆசையா இருக்கு. எல்லாம் கத்திக்கிட்டே போறாங்க. இது எவ்வளவு வெயிட் டைம் ஆனாலும் போலான்னு பாக்குறேன். இந்த விஷயத்துக்காக எல்லாருமே பயங்கரமா கத்துனாங்க. எனக்கு கொஞ்சம் பீதியா தான் இருக்கு. பக்கத்துல வந்துட்டோம்.
சூப்பரா இருந்துச்சு. உண்மையாவே ஸ்பேஸ்ல போன மாதிரி இருந்தது. நம்மளோட போட்டோ வந்திருக்கும். ஆனா அந்த போட்டோக்கு எவ்வளவுன்னு தெரியல. அமௌண்ட் 10 யூரோ மாதிரி போட்டிருக்கு. பட் நான் எப்படி கத்துனேன்னு எனக்கே ஞாபகம் இருக்கு. ஒர்த். இது வந்து ஹைப்பர் ஸ்பேஸ் மவுண்டன் சொல்றாங்க. சூப்பரா இருக்கு. அதனாலதான் அதுக்கு வெயிட்டிங் 1 hour. இந்த ஹைப்பர் ஸ்பேஸ் மவுண்டனுக்கு என்னோட ரேட்டிங் வந்துட்டு 10க்கு 9. ஏன்னா சூப்பரா இருந்தது. செம்ம த்ரில்லிங்கா இருந்துச்சு. சோ இப்போ நம்ம போனது வந்துட்டு ஸ்டார் வார்ஸ் ஹைப்பர் ஸ்பேஸ் மவுண்டன். இனிமே நம்ம போறது ஸ்டார் வார்ஸ் அட்வென்ச்சர் கண்டினியூ. இந்த ரைடு எல்லாமே ஸ்டார் வார் மூவிஸ் வச்சுதான் வந்திருக்கு. நான் இப்ப போனது எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம ஒரு மூவி தியேட்டர்ல 4D மூவி பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஸ்பேஸ்க்குள்ள நம்மள கூட்டு போனாங்க. ஒரு மாதிரி த்ரில்லிங்கா இருந்தது. பட் இது நாங்க ஏற்கனவே லாஸ்ட் டைம் போயிருந்தோம். உள்ள போய் உட்கார்ந்ததுக்கு அப்பதான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ நம்ம இது ஏற்கனவே வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் அது நல்லா தான் இருக்கும். சூப்பரா இருந்துச்சு. இந்த ஸ்டார் டூர்ஸ் அட்வென்ச்சர் கண்டினியூஸ்க்கு என்னோட ரேட்டிங் வந்துட்டு 8 கொடுப்பேன் நான் 10க்கு. ஏற்கனவே நாங்க போயிருக்கோம். பட் இருந்தாலுமே அது எனக்கு திரும்பவுமே ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்தது. ஜஸ்ட் ஒரு கிஃப்ட் ஷாப் தான். பட் அதையே எப்படி தீம்ல பண்ணிருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ஷாப், ஒரு ரெஸ்டாரண்ட் எல்லாமே செம்மையா தீம்ல பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா நான் ரொம்ப நேரமா வந்துட்டு இந்த டிமோன் அண்ட் பூம்பாவோட ஜம்பர் தான் தேடிக்கிட்டே இருந்தேன். ஸோ இங்க கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சும் இருக்கு. பட் இதுல எழுதிருக்கிற விஷயம் எனக்கு பிடிக்கல. நோ வரிஸ்னு எழுதிருக்கு. ஹக்குனா மட்டாட்டான்னு எழுதிருக்கலாம். ஆக்சுவலா ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். பட் ஸ்டில் இதுல ஒரின்ற வேர்டு வருது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யூஸ்வலா என்னோட வீடியோஸ்ல நீங்க பாத்துருக்கலாம். நான் வந்து இதுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி டிராவல் பண்ணணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது என்னன்னா, நம்ம நினைக்கிறத நடக்க வைக்கிறது. நிறைய பேர் வந்து நானும் நிறைய நினைக்கிறேன், பட் எனக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க. அது எப்படி நினைக்கணும் அப்படின்னா, நமக்கு எது வேணாம் அப்படின்றத பத்தி நினைக்க கூடாது. யூஸ்வலா பீப்புள் எல்லாருமே வந்துட்டு எனக்கு கடன் வேண்டாம், இந்த மாதிரி நோய் வேண்டாம், இந்த மாதிரி நினைக்கிறோம்ல ஜென்ரலா. சோ அப்படி நினைக்காம என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, எனக்கு பணம் வேணும், இல்லைன்னா வந்துட்டு என்கிட்ட ஆரோக்கியம் இருக்கு, இந்த மாதிரி வந்து நம்ம வேர்ட்ஸே நம்ம சேஞ்ச் பண்ணணும் சொல்றது இல்ல. ஏன்னா யூனிவர்ஸ்க்கு நமக்கு வேணுமா வேணாமான்றதுதான் தெரியாது. நீ ஒரு விஷயத்த சொல்லிட்டியா, அது நான் உனக்கு செய்யறேன் அப்படின்ற முடிவு தான் அதை எடுத்துக்கிறோம். சோ இந்த நோ வரிஸ்ல வரிஸ்ன்னு இருக்கிறதுனால அந்த ஜம்பர் எனக்கு பிடிக்கல. சோ அதை நான் வாங்கல. சோ அடுத்து நம்ம போறது வந்து இந்தியானா ஜோன்ஸோட ஒரு த்ரில்லிங்கான ரைடு தான் போறோம். இப்ப நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க, எப்படி இவ வந்து பேக் டு பேக் எல்லாத்துக்கும் அடிக்கடி போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி. எப்படி தெரியுமா, நான் வந்து பிரீமியர் அக்சஸ் வாங்கிட்டேன். ஒரு ஆளுக்கு பிரீமியர் அக்சஸ்க்கு 160 யூரோ. உங்களோட டிக்கெட்டோட சேர்த்து ஆட் ஆன் மாதிரி எல்லா ரைடுமே வந்து 1 டைம் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் எல்லா ரைடுக்குமே பிரீமியர் ஆக்சஸ் இருக்கு. ஒரு ரைடுக்கும் நம்ம 50 நிமிஷம் 40 நிமிஷம் வெயிட் பண்ற மாதிரி இருக்குல்ல. சோ வந்து இப்ப எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகுது. ஏன்னா பிரீமியர் ஆக்சஸ்க்குமே காசு கட்டி நிறைய பேர் வந்திருக்காங்க. சோ லாஸ்ட் டைம் நான் சக்தியோட வந்தப்போ அதை எடுக்கலாம் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கேட்டுட்டு இருந்தேன். அவங்க வந்து 2 பேருக்கும் சேர்த்து ரொம்ப காஸ்ட்லி ஆகுது, ஏற்கனவே டிக்கெட் வேற இவ்வளவு வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த டைம் நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன், சரி பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். எனக்கு வந்து அது ஒர்த்தா இருக்கு. இதை நான் சக்திகிட்ட சொல்ல மாட்டேன். வீடியோ பார்த்து தான் சக்திக்கே தெரியும். இங்க பாத்தீங்கன்னா பிரீமியர் அக்சஸ்க்கு லைனே கிடையாது. ரொம்ப தூரம் உள்ள போயிடலாம் நம்ம. இந்தியானா ஜான்ஸ் ரைடு வந்து செம்ம த்ரில்லிங்கா இருந்தது. நான் 10 out of 10 கொடுப்பேன். ஏன்னா வந்துட்டு அந்த ஹைப்பர் லேப்ஸ் மவுண்டன் இருக்குல்ல, அது வந்துட்டு நம்மள இருட்டுல கூட்டு போனாங்க. சேம் வே தான் இருந்தது, பட் இருட்டா இருந்தது. இது வந்துட்டு ஃபுல்லா வெளிச்சமா இருந்ததுனால ரொம்பவே த்ரில்லிங்கா தெரிஞ்சது. சோ இது பாருங்க, ஹக்குனா மட்டாட்டா ரெஸ்டாரண்ட் போட்டிருக்கு. சோ இது லயன் கிங் தீம்ல இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள போய் சும்மா பார்க்க மட்டும் செய்யலாம். சோ இது எல்லாமே நம்ம ஊர் பசங்க நெதர்லாண்ட்ஸ்ல ஒர்க் பண்றாங்க. சோ இங்க பார்த்து என்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டு வந்து பேசினாங்க. ஒரு ஹாய் சொல்லிருங்க. அக்கா பர்கர் வாங்கி கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் எதுவுமே வாங்கி கொடுக்க, நானே 6 யூரோ பர்கர் கிளம்பிட்டு இருந்தேன். இவங்களை பார்த்து வந்து நம்மளோட ஊர்ல இருந்து இங்க வந்து அவங்களோட வளர்ச்சி வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. இவ்வளவு தைரியமா நம்ம ஊர்ல இருந்து இங்க வந்து தனி ஆளா வந்து வீடியோ எடுத்து இந்த நாட்டோட சிறப்பெல்லாம் உங்களுக்கு எல்லாம் காட்டுறதுக்கு வந்து அவங்களோட அந்த கடமைக்கு வந்து நாங்க நன்றி சொல்லிடுறோம். இப்ப தள்ளி போய் அங்க போய் சிரிப்பீங்கல்ல. சிங்க பெண்ணா இவங்க நிறைய போறான்டா. பெருமை அக்களுக்கு பிடிக்காத காரணத்தினால நிறுத்திகள். சோ டிஸ்னிலாண்ட்ல நம்ம ஒரு ஹாஃப் டேக்கு மேலேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி 3 o'clock ஆயிருச்சு. சோ இதுக்கப்புறம் வந்து நான் மார்வல் ஸ்டுடியோஸ் போலான்னு நினைக்கிறேன். இது கரெக்ட் டைமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு மார்வல் ஸ்டுடியோஸ் நான் போனது இல்ல. சோ அங்க என்ன இருக்குன்னே தெரியல. அங்கேயும் நிறைய ரைட்ஸ் இருக்கு. சோ அங்கேயுமே நமக்கு வந்துட்டு பிரீமியர் ஆக்சஸ் இருக்கு. சோ அதை யூஸ் பண்ணணும்னா இப்போ உடனே கிளம்பணும். சோ நான் ஒரு சார்ஜ் வந்து ஒரு 60% போட்டுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சது போதும்னு நினைக்கிறேன். ஆல்சோ நம்ம பிளக் பாயிண்ட்ல வந்து சார்ஜ் போடுறதுக்கு
எங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ தான். பட் அங்க பவர் பேங்க்கும் வந்துட்டு ஹையர் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருந்தது. அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு 2 hours ரெண்டல் வந்துட்டு 4 euros போட்டுருந்துச்சு. 1 day ரெண்டலுக்கு வந்துட்டு 10 euros போட்டுருந்துச்சு. அது எனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். வேணும்னா அதுக்கப்புறம் நம்ம திரும்ப இங்கே வந்து மறுபடியும் போட்டுக்கலாம் அப்படின்றதுனால நான் அது அந்த ஆப்ஷன் எடுத்துக்கல. சோ இந்த காசிலுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பலாம். நைட்டு மறுபடியும் இங்கதான் வந்துட்டு நமக்கு அந்த ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கு. சோ அதை பாக்குறதுக்கு தான் வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். சோ இப்போ வந்துட்டு நம்ம மார்வல் ஸ்டுடியோ போறோம். அதுக்கு வந்துட்டு இந்த டிஸ்னிலாண்ட்ல இருந்து வெளியே போகணும். கம்ப்ளீட்டா வெளியே போயிட்டு ரைட் சைட் போனோம்னா அங்க வந்துட்டு ஒரு வாட்டர் டவர் இருக்குமா, அது கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. ஆக்சுவலா இப்ப மார்வல் ஸ்டுடியோஸ் போயிட்டு நிறைய ரைட்ஸ் பார்த்து வச்சிருக்கேன். அதுல வந்து அவெஞ்சர்ஸ் அசம்பிள் தான் எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு அவெஞ்சர் மூவி ஃபேனு. நான் ஒரு ஜம்பர் சூட் தேடிட்டு இருந்தேன்ல, இப்ப வந்து எனக்கு தேவைப்படல. ஏன்னா வந்துட்டு இப்ப நல்லா வெயில் அடிக்குது, எனக்கு குளிர் தெரியல. பட் ஒரு 7 o'clock ஒரு 8 o'clock மேல கண்டிப்பா குளிர தான் போகுது. ஆல்சோ அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கும்போது ஆல்ரெடி 11 o'clock ஆயிருக்கும். சோ அந்நேரம் ரொம்பவே குளிரும். அதனால நான் என்ன பிளான் பண்றேன் அப்படின்னா, மார்வல் ஸ்டுடியோஸ் போனதுக்கு அப்புறம் உங்க கேப்டன் அமெரிக்காவோட ஜம்பர் வாங்கலாம்னு பாக்குறேன். ஏன்னா சக்தி வந்துட்டு கேப்டன் அமெரிக்கா ஃபேனு. ஈவன் தோ நிறைய பேர் அயன்மேன் ஃபேனா இருந்தா கூட கேப்டன் அமெரிக்கா வந்துட்டு அவரோட பிரின்சிபல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து கேப்டன் அமெரிக்கா ஃபேன் தான். நான் வந்து ஸ்பைடர்மேன் ஃபேனு. எனக்கு ஸ்பைடர்மேன்ல ஒரு ஜம்பர் வாங்கினா ஹாப்பின்னு நினைச்சேன். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்துட்டு டிமோன் அண்ட் பூம்பா தான். செகண்ட் ப்ரையாரிட்டி வந்துட்டு ஸ்பைடர்மேனா இருந்தது. இப்ப யோசிச்சு பார்த்தா பேசாம நம்ம ஜம்பர் வந்து சக்திக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம கேப்டன் அமெரிக்காலே வாங்கிடலாமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். சோ அங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சோ நம்ம வந்து எக்ஸிட் ஆயிட்டோம். எக்ஸிட் ஆனா கூட 2 parks டிக்கெட் எடுத்திருக்கேன் நானு. விச் மீன்ஸ் நான் வந்து 2 பார்க்குள்ளேயும் எத்தனை தடவைனாலும் போயிட்டு வந்துக்கலாம். ஏன்னா என்கிட்ட டிக்கெட் இருக்கிறதுனால. சோ அது ஒரு நல்ல ஆப்ஷன். நமக்கு இது போர் அடிச்சதுன்னா அங்க போயிடலாம், அது போர் அடிச்சதுன்னா இங்க வந்துடலாம். சோ இதெல்லாமே வந்துட்டு டிஸ்னிலாண்டுக்குள்ள உள்ள ஹோட்டல்ஸ். சோ இந்த டிஸ்னி வேர்ல்டுக்குள்ள நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. ஃப்ரம் 3 star to 5 star நினைக்கிறேன். நிறைய ரேட்டிங்ஸ் வந்துட்டு அவன் பேர் ஏதோ ஒண்ணு போடுவானே ஒரு சேனல். டிஸ்னிலாண்டுக்குள்ள இருக்கிற நிறைய ஹோட்டல்ஸ்ல ஸ்டே பண்ணி ரிவ்யூ போட்டிருந்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்கும்போது. ரொம்ப ஆசையா இருந்தது. ஆனா அதெல்லாம் பயங்கர கிரேசில எக்ஸ்பென்சிவ். அந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ஸ்லாம் இப்ப நான் தங்கி இருக்கிற அந்த ஹாஸ்டல்லாம் வந்துட்டு ஒரு நைட்டுக்கு 40 euro தான். இங்கெல்லாம் தங்கி இருந்தேன் அப்படின்னா 500-600 euro வரைய போகுது. இது ஆக்சுவலா கொஞ்சம் ஹாரர் ஹவுஸ் மாதிரி. வில்லைட் மூவி பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த வேம்பயர் தீம்ல இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த படமும் பார்த்தது இல்ல. ஒன்னும் பார்க்காம எல்லாத்துக்கும் வந்துட்டு இங்க எப்படி இருக்கும் அங்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன். சோ உள்ள போய் பார்த்தாதான் தெரியும். உள்ள வந்துட்டு ஒரு மூவி போட்டு காமிச்சாங்க ஃபர்ஸ்ட். அதுல வந்துட்டு சில பேர் ஒரு லிப்டுக்குள்ள போயிட்டு மறைஞ்சு போற மாதிரி. சோ அவங்கதான் வந்து நம்மள இனிமே பயமுறுத்த போறாங்க போல. மறுபடியும் ஒரு கியூல நின்னுட்டு இருக்கோம். இப்ப இனிமே உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஹாரர் ஹவுஸ் ஆரம்பிக்குது. சோ நமக்கு காமிச்ச படத்துல இந்த சர்வீஸ் எலிவேட்டருக்குள்ள போய் தான் வந்துட்டு அவங்க மறைஞ்சு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இதுக்குள்ளதான் அவங்களோட பேய் இருக்கு. இப்ப நம்மளும் அந்த எலிவேட்டருக்குள்ளதான் போறோம். ஆக்சுவலா எனக்கு இந்த டவர் ஆஃப் ட்விலைட் ரொம்ப பிடிச்சிருந்தது. 10 out of 10. ஆக்சுவலா இந்த ஹாலிவுட் டவர்ன்ற ஹோட்டல் வந்துட்டு மின்னலால அட்டாக் ஆன மாதிரி செட்டப் பண்ணி காமிச்சிருந்தாங்க. சோ நம்மள வந்து அந்த ரூம்குள்ள உட்கார வச்சாங்க. அது வந்துட்டு லிஃப்ட் நம்ம மேல போயிட்டு கீழே வந்து எப்படி இருக்கும். சோ அதே மாதிரி அந்த டாப் ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு கீழே வருது. மேல போயிட்டு கீழே வந்துச்சு. இப்போ முடியல அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. சோ நெக்ஸ்ட் இந்த ஸ்பைடர்மேன் வெப்புக்குள்ள தான் போறோம். நான் வந்துட்டு முன்னாடி இருந்தே பீட்டர் பார்க்கர் ஃபேனு. பழைய ஸ்பைடர்மேன்ல இருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த 3 ஸ்பைடர்மேன் மீட் பண்ணதெல்லாம் வந்துட்டு என்னால அந்த படத்தெல்லாம் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்குள்ள போறோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ இதுவுமே ஒரு ஸ்டோரி மாதிரி தான் வந்தது. இந்த குட்டி குட்டி ஸ்பைடர் பாத்தீங்களா, அது வந்து மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கு. சோ நம்ம வந்து அதை பார்த்து ஷூட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ இது ஆக்சுவலா நம்ம அப்படியே கேம் ஆடுற மாதிரியே இருந்தது. அதாவது இந்த ஸ்கிரீன்ல வந்துட்டு அந்த குட்டி குட்டி ஸ்பைடர் காமிச்சாங்கல்ல, அது வரும். நம்ம வந்துட்டு நம்ம கையை வச்சு இப்படி பண்ணி நம்ம அந்த வெப்ப வச்சு சுடணும். ஆக்சுவலா அதான் வந்துட்டு இந்த ஹோல் தீமே. நான் வந்துட்டு கொஞ்சம் மொக்கையா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா செம்மையா இருந்தது. என் கூட இருந்தவங்களும் நல்லா விளையாண்டாங்க. நானுமே போட்டு அடிச்சு நவத்திட்டேன். சோ சூப்பரா இருந்தது. சோ அதுக்கு வந்துட்டு நான் 10க்கு ஒரு 7 கொடுப்பேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு அது த்ரில்லிங்கான ரைடு இல்ல, ஜஸ்ட் நம்ம உட்காந்து அந்த கேம் விளையாடணும், அவ்வளவுதான் வந்துட்டு அதோட வேலையே. சோ வந்துட்டு அதுக்கு நான் 7 கொடுப்பேன். இங்க பாத்தீங்கன்னா இது ஸ்பைடர்மேன் ஜம்பரு. இது எனக்கு பிடிச்சிருக்கு. பட் ஸ்டில் நம்ம கேப்டன் அமெரிக்கா தான் வாங்க போறோம்.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம அவெஞ்சர்ஸ் அசம்பிள் ஃபிளைட் ஃபோர்ஸ் தான் போறோம். அது வந்து நம்மளுக்கு இந்த ஹோல் அவெஞ்சர்ஸ் வந்து அசம்பிள் ஆகிற மாதிரி காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு ரைடா தான் இருக்கும். ஸோ அவெஞ்சர்ஸ் அசம்பிளும் நல்லா இருந்தது. அதுவும் பயங்கரமான அந்த ஒரு மாதிரி த்ரில்லிங்கான ரைடு தான். நல்லா 360 டிகிரில சுத்துன்னு சுத்திட்டாங்க. நான் அவெஞ்சர்ஸ் அசம்பிள்ன உடனே வந்துட்டு எல்லா அவெஞ்சர்ஸும் வருவான்னு நினைச்சேன். கேப்டன் மார்வலும் டோனி ஸ்டார்க் மட்டும் தான் இருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருந்தது. ஸோ இதுக்கு வந்து என்னோட மார்க் 7. ஏன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா வச்சுக்கிட்டேன். அதனால வந்துட்டு 7 இதுக்கு. ஆக்சுவலா இந்த ஸ்டார்க் ஃபேக்டரின்னு நான் வந்துட்டு சோனியர் ஷாப்பு சரி ஒரு ஜம்பர் வாங்கலாம்னு நினைச்சேன். ஆனா அது ரெஸ்டாரண்ட். திரும்பி வந்துட்டேன் நானு. உங்ககிட்ட ஒரு சூப்பரான விஷயம் காமிக்கவா? யாராவது தோர் ஃபேனா இருந்தா கண்டிப்பா இது வாங்குங்க. தோர் ஃபேனா இருந்தா கண்டிப்பா இது வாங்குங்க. I know what I must do. இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. 22 euros. ஏய் க்ரூட். நான் ஆக்சுவலா க்ரூட் ஃபேனும் கூட. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ அம் க்ரூட். இந்த க்ரூட் ஜம்பர் வாங்கிடலாமோ? கேப்டன் அமெரிக்கா. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். சோ என்னன்னா கேப்டன் அமெரிக்கால ஜம்பர் இல்லை. ஸ்பைடர்மேன் இருக்கு, அயன்மேன் இருக்கு, இல்லன்னா அவெஞ்சர்ஸ்னு இருக்கு. அவ்வளவுதான் இருக்கு. கேப்டன் அமெரிக்காவுக்கு ஜம்பரே இல்ல. டேய் அவர் எம்எல்ஏடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன்டா கேப்டன் அமெரிக்காவும் எவ்வளவு ஃபேமஸ் ஆனவங்க, அவங்களுக்கு போயிட்டு இல்லாம இருக்கு. இங்க கேப்டன் மார்வல் இருக்காங்க. பேசுவாங்கன்னு தெரியலையே. எல்லாம் அவங்க கிட்ட வந்து ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருக்காங்க. Yeah, I'm good. Hi. I'm Miss Marvel. இங்க கேப்டன் மார்வல் இருக்காங்க. I'm Miss Marvel. பேசுவாங்கன்னு தெரியலையே. பஞ்ச் எல்லாம் அடிக்கிறவன் பேசணும், அடி வாங்குறவன் பேசக்கூடாது. அடுத்து போறோம் கிரஷ் கோஸ்டர். இந்த மாதிரி அந்த ஆம ஓட்டுக்கு மேல நம்ம உட்கார்ந்து ரைட் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்குமே வெயிட்டிங் டைம் 40 நிமிஷம் போட்டிருக்கு. இது கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுதான் போல. சோ ஃபைண்டிங் நீமோ மாதிரி நம்ம வந்து அந்த டார்டாய்ஸோட முதுகுல உட்கார்ந்து ரைட் பண்ண போறோம். இது ஆக்சுவலா சூப்பரா இருந்தது. இது என்ன கான்செப்ட்ல பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி டார்டாய்ஸ் இருக்கும்ல, அது டார்டாய்ஸ் தானே? ஏன்டா எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ற? டர்ட்டிலோ? சரி ஓகே டர்ட்டில் தான். நீமே வந்து டர்ட்டில்னு வச்சுக்கலாங்க. சோ அந்த பெரிய ஒரு அம்மா டர்ட்டில் இருக்கும்ல, அம்மாவா அப்பாவா? ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டா. சரி ஓகே அந்த பெரிய டர்ட்டில் வந்து குட்டி டர்ட்டில வந்து ஓஷனுக்குள்ள ஒரு ஸ்ட்ரீம் வாட்டர் போகும்ல, அதுக்குள்ள தள்ளி விடும் தெரியுமா? சோ அந்த ஸ்ட்ரீம் வாட்டர் வந்து வேகமா ஃப்ளோ ஆகும்ல. சோ அந்த கான்செப்ட் படி அந்த குட்டி டர்ட்டிலோட முதுகுல நம்ம உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்கும் அந்த வாட்டருக்குள்ள போறப்போ, அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டருக்குள்ள போறப்போ, அது மாதிரிதான் கான்செப்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஸ்பீடா போச்சு, நல்லா சுத்துச்சு, சூப்பரா இருந்தது. ஒர்த்து. இதுக்கு வந்து நான் 9 மார்க் கொடுப்பேன். இது வந்து போட்டோ ஸ்பாட் மாதிரி நம்ம இவங்களோட வந்து போட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கும் ஒரு லைன் நிக்குது. இது வந்து பாராஷூட் டிராப்னு போட்டிருக்கு. சோ இந்த மஷ்ரூம் குள்ள நம்ம உட்கார்ந்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தூக்கிட்டு டிராப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம இதான் போறோம். பட் அதுக்கு முன்னாடி சாப்பிட போறோம். செம்மையா பசிக்குது எனக்கு. போடு பயங்கர சாஃப்டா இருக்கு வேஃபிள். பட் நியூட்ரலா தான் நல்லா ஊத்தி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு இவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்டேன். ஸோ நான் சொன்னேன் அந்த மஷ்ரூம் ரைடுக்கு வந்துட்டு ப்ரீமியம் அக்சஸ் வந்து கிடையாதான். ஒரு 50 மினிட்ஸ் வெயிட் டைம் சொல்றாங்க. ஸோ எனக்கு அதுக்கு பொறுமை இல்லை. வேற ஏதாவது பண்ணலாம் அதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் அங்க இருந்து. ஆக்சுவலா இந்த ரைடும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. இது என்னன்னு போய் பார்க்கலாம். சோ அந்த எலி அப்புறம் கிச்சன்லாம் இருக்குதுல்ல, சோ அதெல்லாம் என்ன படம்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியாது அது என்ன படம்னு எனக்கு தெரியல. அந்த எலி கூடவே நம்ம டிராவல் பண்ற மாதிரி எடுத்துட்டு போயிருந்தாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எனக்கு ஒரு 6 கொடுப்பேன் நான். மேபி எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நல்லா இருந்துச்சு. பட் ரொம்ப த்ரில்லிங்காலாம் கிடையாது. ஒரு நார்மலா ஒரு மூவி பாக்குற மாதிரி இருந்துச்சு. சார்ஜ் போடுறதுக்கு பவர் பேங்க் வந்து ரெண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ 2 ஹவர்ஸ்க்கு 4 euros. நான் இப்போ 2 ஹவர்ஸ் வெறும் சார்ஜ் போட்டு வந்து திரும்ப ரிட்டர்ன் பண்ண போறேன்.
ஸோ வாங்கிட்டேன். இதுல USB-C இருக்கு. ஸோ சார்ஜ் போட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். வாங்கியாச்சு. ஸோ இது வந்துட்டு 50 euros. பட் நல்லா கொஞ்சம் வார்மா இருக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பி. இப்போ வெயில் அடிக்குது. வெயில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பெருசா குளிர் தெரியாது. இன்னும் ஒரு 2 hours வந்து இருட்டிரும். அதாவது 9:30 நைட் வந்து இருட்டிரும். பட் 10:30க்கு தான் வந்துட்டு அந்த ஃபயர் ஒர்க்ஸ் ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைம்லலாம் நமக்கு பயங்கரமா குளிர் இருக்க தான் செய்யும். அதனால காசு பக்கமும் வாங்கிட்டேன். அண்ட் ஆல்சோ நல்லாவும் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ எம் குரூட். ஆக்சுவலா மார்வல் ஸ்டுடியோஸ்ல ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டேன் நானு. இப்போ வந்து நான் பேக் டு டிஸ்னிலாண்ட் போறோம். அங்க வந்து சில ரைட்ஸ்லாம் நான் விட்டு வச்சிருந்தேன். டைம் இருந்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இப்போ போய் நான் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சூப்பரான ஒரு சில செக்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் அங்க. அதெல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்க. நான் என்ஜாய் பண்றேன். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கண்டினியூ பண்ணலாம் நம்ம. சோ இப்ப மறுபடியும் நம்ம வந்து டிஸ்னிலாண்ட் உள்ள வந்துட்டோம். இப்ப நேரா பீட்டர் பேனோட அந்த ரைடுக்கு போறோம். சோ அது வந்துட்டு ரொம்ப அட்வென்ச்சரஸாலாம் இருக்காது. பட் அங்க பண்ணிருக்கிற செட்டப்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கு லாஸ்ட் டைம் பண்ணது கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. பட் ஸ்டில் இப்ப டைம் இருக்கு எனக்கு. அதனால நான் வந்து மறுபடியும் அதை பண்ண போறேன். பீட்டர் பேன் வந்துட்டு நார்மலான ஒரு ரைடு தான். நான் ஒரு 6 கொடுப்பேன். ஏன்னா வந்துட்டு அது ரொம்ப ஸ்லோவா தான் இருந்தது. ரொம்ப ஷார்ட்டாவும் இருந்தது. அதுக்கு வெயிட்டிங் டைம் ரொம்ப அதிகம். ஆக்சுவலா நாங்க போன டைமே வந்துட்டு 1 hour 45 minutes 1 hour வந்து வெயிட் பண்ணி போனோம். பார்த்துட்டு எங்களுக்கு மொக்கையா இருந்தது. ஏன்னா அதை வந்து நாங்க பண்ணனால நிறைய விஷயங்களால பண்ண முடியல லாஸ்ட் டைம். ஸோ இந்த டைம் வந்து நான் எல்லாத்தையும் போனதுனால எனக்கு எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு நிறைய விஷயம் அந்த மாதிரி. ஸோ இப்போ எனக்கு மறுபடியும் பசிக்குது. ஏன்னா நான் கொஞ்சம் குவான்டிட்டி சாப்பிட்றதுனால எனக்கு மறுபடியும் பசிச்சுக்கிட்டே இருக்கு. அதுவும் நம்ம நடந்துட்டு இருக்கோம்ல, அதனால வந்து எனக்கு கொஞ்சம் பசிக்குது. லஞ்ச் வாங்கின இடத்துல ஒரு டேக்அவே மாதிரி ஏதாவது சைட் டிஷ் மாதிரி வாங்க போறேன். வாங்கிட்டு நம்ம போய் அந்த எலிஃபண்ட் ரைடு பண்ண போறோம். அது ஒன்னும் நான் பார்த்து வச்சிருந்தேன் எலிஃபண்ட் ரைடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டைம் இருந்தா பண்ணலாம்னு நினைச்சேன். இப்ப அதை வந்து நான் பண்ண போறேன். இந்த ஆட்டோபியான்றது ஒரு கார் ரைடு. அதுவும் அப்ப பார்த்து வச்சிருந்தேன். பட் அது கொஞ்சம் மொக்கையா தான் இருந்தது. டைம் இருந்தா பாத்துக்கலாம்னு விட்டுட்டு போயிருந்தேன். ஸோ இப்ப அதை முடிச்சுட்டு கிளம்பிடலான்னு பாக்குறேன். சோ நம்ம அப்ப மீட் பண்ண பசங்களுமே வந்துட்டு இது கொஞ்சம் மொக்கையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. காட்டு மொக்கையா இருந்தது. 5ல தான் போனோம். அதோட தாண்டி எல்லாம் போக முடியாது. ரொம்ப ஸ்லோ, பயங்கர ஸ்லோவா போச்சு. இதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வர்றதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட் தான். இதுக்கு நான் ஒரு 4 கொடுப்பேன். 4 கூட கொடுக்கலாமா? 3 கொடுப்பேன். 3 தான். சோ இதுக்கு ஒரு பெரிய கியூ இருக்கு. ஆல்சோ இதுக்கு வந்து பிரீமியர் அக்சஸ் கிடையாது. சோ இதை நான் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப போயிட்டு நம்ம டின்னர் சாப்பிட போறோம். இது டீ கப்ஸ் போட்டிருக்கு. கப் அண்ட் சாசரு. சோ எலிஃபண்ட் ரைடு தான் போக முடியல. அட்லீஸ்ட் இந்த கப் அண்ட் சாசராவது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டேன். இதுக்கு வந்து பிரீமியம் அக்சஸ் கிடையாது. பட் ஜஸ்ட் வந்து வெயிட் டைம் வந்து 5 minutes தான் சொல்லியிருந்தாங்க. அதனால எதுக்கு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். சோ இதை நம்ம மட்டும் தான் ஒரு கப்பு. செம்மையா இருக்கு. புரியுதா மேல? நைஸ். கப் அண்ட் சாசர் பதிலா எங்க ஊர் பொருட்காட்சி தான் ஞாபகம் வருது. பொருட்காட்சியில இது வந்து தடுக்க முடியாத ஒரு ராட்னம். இது கண்டிப்பா இருக்கும் எல்லா இடத்துலயுமே. கொலம்பஸ் இருக்கும், கப் அண்ட் சாசர் இருக்கும், ஜெயின்ட் வீல் இருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லா காமிங்கா இருக்கு. நம்ம ஊர்ல சடன் பிரேக் போட்டு டக்கு டக்குன்னு திரும்பல. இது அப்படி இல்ல. இது வந்து சும்மா அப்படியே என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. சோ கப் அண்ட் சாசர் வந்து ஒரு மாதிரி ஹோல்சமா இருந்தனால நான் வந்துட்டு 8 கொடுக்குறேன். மத்தபடி அட்வென்ச்சரஸாலாம் இல்ல. நான் சொன்ன மாதிரி தான் பீஸ்ஃபுல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நமக்கு 2 டாஸ்க் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகணும். இன்னொன்னு வந்துட்டு என்ன பண்ணணும், மறக்கிறதுக்குன்னு ஒரு போட்டி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வின்னர் வந்து நானா தான் இருப்பேன். டின்னர் வாங்கணும். சோ இந்த 2 பண்ணிட்டோம்னா கரெக்டா அந்த காஸ்டில் முன்னாடி நம்ம போய் உட்காந்துடலாம். ஒரு இடத்துல செட்டில் ஆயிடலாம். ஏன்னா வந்துட்டு 10:30 10:40 10:30 தெரியல. அப்பதான் வந்துட்டு நைட் ஃபயர் ஒர்க்ஸ் போட போறாங்க. அதுக்கு நம்ம ஒரு நல்ல ஸ்பாட்டை பிடிச்சி போய் உட்காந்துடலாம். ஆல்ரெடி நிறைய பேர் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப போனா எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குன்னு தெரியல. பட் கிடைச்சது லாபம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இடத்துல செட்டில் ஆயிடணும். கரெக்டா அதுக்கு முன்னாடிதான் நிக்கிறோம். ஆனா கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நிக்கிறோம். பட் ஸ்டில் ஓகே. ஸோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டேன். வேற வழி தெரியல ஆத்தான்ற மாதிரி எல்லா கடையும் போட்டுட்டாங்க. ஸோ எனக்கு கிடைச்சதை நான் வந்துட்டு சுத்திட்டு வந்துட்டேன். டைம்
இப்போ 11 o'clock செம்மையா இருந்தது. நீங்க பாத்திருப்பீங்க. அது ஆக்சுவலா 10% தான். பட் அதுக்கப்புறம் கூட ரொம்ப நேரம் வந்துட்டே தான் இருந்தது. சூப்பரா இருந்தது. சோ டாக்ஸி டிரைவர் வந்து பிக்கப் பண்ண வந்துட்டாரு. பாய் பாய் டிஸ்னிலாண்ட். சூப்பரா இருந்துச்சு. திரும்பியும் வருவேன் நானு. இப்ப நைட்டு மணி வந்து 12 ஆயிடுச்சு. நான் ஹாஸ்டலும் வந்துட்டேன். நீங்க டிஸ்னிலாண்ட் போகணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா வந்துட்டு உங்களுக்கு இப்ப மணி கன்ஸ்ட்ரெயின் இருக்கு அப்படின்னா வந்துட்டு நீங்க அந்த பிளானை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நாங்க முன்னாடியே டிஸ்னிலாண்ட் போனது வந்து தப்புன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அப்ப வந்து நாங்க ரொம்ப மணி கன்ஸ்ட்ரெயினோட இருந்தோம். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு டிஸ்னிலாண்ட் போனப்போ எங்களால ப்ரீமியர் அக்சஸ் எடுக்க முடியல. ஈவன் ஒரு ரைடுக்கு கூட நாங்க ப்ரீமியர் அக்சஸ் வாங்கல. ஸோ இந்த டைம் வந்து எனக்கு ப்ரீமியர் அக்சஸ் வாங்கினது வந்துட்டு ஒரு லைக் ரொம்ப ரிலாக்ஸிங்கா ஃபிளெக்சிபிளா வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. நீங்க டிஸ்னிலாண்ட் பிளான் பண்றீங்க அப்படின்னா 2 பார்க்கையும் ஒரே டேல வந்து எடுத்துட்டு ப்ரீமியர் அக்சஸ் வந்துட்டு போட்டுருங்க. ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஐ நோ அது வந்து ரொம்ப காஸ்ட்லி தான். நீங்க வந்து அட்வென்ச்சரஸான ரைடு வரணும், அதுக்காக நீங்க டிஸ்னிலாண்ட் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து டிஸ்னிலாண்ட் வந்து கரெக்டான பிளேஸ் கிடையாது. டிஸ்னிலாண்ட் பொறுத்தவரை அந்த மூவி பஃபா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு வாங்க. இல்ல எனக்கு வந்துட்டு த்ரில்லிங்கான ரைட்ஸ் வேணும் அப்படின்னா நிறைய தீம் பார்க்ஸ் சூப்பரா இருக்கு. இதை விட அதிகமான த்ரில்லிங் ரைட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க அதை சூஸ் பண்ணி போங்க. டிஸ்னிலாண்ட் வந்துட்டு இந்த டிஸ்னி, மார்வல் இந்த கேரக்டர்ஸ்க்காக வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வரலாம். வந்தீங்கன்னா பிரீமியம் அக்சஸையும் கொஞ்சம் வந்துட்டு யோசிக்காம எடுத்துருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒர்த்து தான். இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோட் வந்துட்டு நாளைக்கு நம்ம போறது தான். ஸோ நாளைக்கு வந்துட்டு பாரிஸ் வந்துட்டு ஃபுல்லா அப் அண்ட் டவுன் எல்லாமே சுத்தி பார்க்க போறோம். ஒரு பில்டிங்கும் இப்ப நீங்க பாருங்களேன். நைட்ல வந்துட்டு நம்ம அந்த ஒரு அது பேர் சொல்லுவாங்களே காஸ்டில், என்ன பேரு, தோட் ஹால் ஆகும். அந்த பிரின்சஸ் வந்து ஒரு தவளைக்கு முத்தம் கொடுப்பாங்க. அது வந்து பிரின்சஸ் கரெக்ட் தானே? ஆமா. ஆக்சுவலா சாப்பிடலான்னு அந்த உள்ள பிரெஞ்ச் ஃப்ரைஸ் போட்டு பைரேட் ஆஃப் த கரீபியன். அப்ப அவர் பேர் என்னது? மறதிக்கு பிரைஸ் ஹைப்பர் ஸ்பேஸ் மவுண்டேனா ஹைப்பர் ஸ்பேஸ் என்னது? ஏதோ நான் எழுதுறேன் பாருங்க. ஏன் தெரியுமா? அதை எடுக்கலான்னு ரொம்ப தூரம் நான் கெஞ்சிட்டு இருந்தேன். சரி கட் பண்ணிக்கலாம். சரி ஓகே பாய். ஆல்சோ நம்ம அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கும்போது நம்ம லைக் அவரோட ரொம்ப நோபல், அது என்ன வேர்டு அது? நெக்ஸ்ட் நம்ம அமைதியா இருந்தா அது வந்துட்டு நமக்கு அந்த ஹோல் மார்வல் கேப்டன் மார்வல் தானே அவங்க? ஆமா. நவம்பர் சீக்குள்ள இருக்கிறது டட்டல் தானே? எலி, அப்புறம் அந்த கிச்சன் பீட்டர் பேன். ஆமா. இப்போ வந்து நான் அப்போ பர்கர் வாங்கணும்ல, அது உங்ககிட்ட காமிக்கல. சரி ஓகே. மேக் ட்ராவல் ஈஸி சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நாங்கள் யூகேல இருக்கிறோம். பட் நிறைய பிளேசஸ் ட்ராவல் பண்ணுவோம். இப்போ நான் பாரிஸில் இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.